ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது விவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது HDFC பேங்க் ஸ்விக்கி கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது HDFC பேங்க்கும் ஸ்விக்கியோட ஆப்பும் ரெண்டு பேரும் கோ பிராண்ட் பண்ணி இந்த கார்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன ஸ்லோகன் சொல்கிறாங்கன்னா டிலைட்ஃபுல் ரிவார்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூன்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சியான வெகுமதியில் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இதை தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் அப்படி தான் வரும். ஸோ இந்த வீடியோ நம்ம சூஸ் பண்ண முக்கியமான ரீசன் வெங்கடேஷ் மணின்றவர் கேட்டிருக்காரு. ஸோ ப்ரோ, நீங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டீங்க. அது வந்து 1.5 year பழசு. ஸோ இப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அந்த சேஞ்சஸோட ஒரு வீடியோ லேட்டஸ்ட் ஃபியூச்சர் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்காக தான். ஸோ இந்த தமிழ் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். இது ஒரு ஃபுட் கார்டு. ஸோ யார் எப்படி போனான்னா நம்மளுக்கு சோறு தான் முக்கியன்ற மாரி இந்த கார்டு வச்சிருக்கவங்க நம்ம அப்படி பார்க்கலாம். ஏன்டா ஸ்விக்கிக்குன்னு தனியாக கார்டு இருக்கும்போது அப்போ ஃபுட்டு தான் நிறைய ஆர்டர் பண்ணுற மாதிரி மீனிங் வரும். ஸோ அது மட்டும் இல்லாத அதை விட்டுட்டு நிறைய ஃபீச்சர்ஸே இருக்குது. ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் நல்லா டீட்டெயில்டாக. ஓகே. ஸோ இந்த கார்டோட டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக்காக டைனிங் கார்டு, அதாவது ஃபுட் கார்டுன்னு தான் நம்ம டைனிங் கார்டுன்னு சொல்கிறோம். எலிஜிபிள், அதாவது இந்த கார்டு வாங்குறதுக்கு நான் தகுதி பார்த்தீங்கன்னா சேலரி பர்சனாக இருந்தால் மாதம் 15,000க்கு மேலே சம்பளம் வாங்கணும். இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5,00,000 மேலே ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? வயசு 18க்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ். இவங்க வந்து ஜாயினிங் ஃபீ பார்த்தோன்னா ₹500 ப்ளஸ் டேக்ஸ் போடுறாங்க. மோஸ்ட்லி ஜாயினிங் ஃபீஸ் இருக்காதுங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் ரேர். ஸோ இப்போ சேலரி அக்கௌண்ட் HDFC இருந்ததுன்னா இந்த கார்டில் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிடும். ஸோ புதுசாக யாரோ மெனக்கிட்டு போய் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸ் போடுவாங்க. அவங்களா கால் பண்ணி கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் வந்து ஜாயினிங் ஃபீஸ் மோஸ்ட்லி இருக்காது. நெக்ஸ்ட் ஆனுவல் ஃபீ, அதாவது பார்த்தீங்கன்னா ₹500 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ₹2,00,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா இந்த ₹500 வேவ் ஆஃப் ஆகிடும். நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். ஸோ இவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஸ்விக்கி ஒன் மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. நீ கார்டு வாங்கி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மெம்பர்ஷிப் பெனிஃபிட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்விக்கி மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் பெனிஃபிட் ஆஃப் ரெஸ்டாரண்ட், இன்ஸ்டாமார்ட், ஜீனி மீன்ஸ் அதாவது டவுன்ஸோ மாதிரி ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லாமே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் நல்லாவே கிடைக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தா பேமெண்ட் நெட்வொர்க். இவங்க வந்து பார்த்தா மாஸ்டர் கார்டு தான் பேசிக்கா இருக்கு. விசா கார்டும் பார்க்கல, ரூபே கார்டும் பார்க்கல. யூபிஐ சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ரூபே கார்டு இருந்தால் தான் யூபிஐ சப்போர்ட். ஸோ அதுவும் எங்களுக்கு இல்லை. லான்ச் அக்சஸும் கிடையாது. ஏன்னா அது ஒரு பேசிக்கா ஃபுட் கார்டு. அப்புறம் பார்த்தோன்னா ஆனுவல் அண்ட் ரெனிவல் ஃபீயும் கம்மியாக இருக்கு. ஸோ அதனால இது வந்து நம்ம லான்ச் அக்சஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸுங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸில் 10% கேஷ்பேக் தரதா சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்விக்கி ஆப்பில் எது ஆர்டர் பண்ணாலும் சரி, ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாமார்ட் அதாவது மளிகை சாமான் ஆர்டர் பண்ணாலும் சரி, நீங்கள் டேபிள் புக் பண்ணி ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி, ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது புக் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு 10% கேஷ்பேக் தரதா சொல்கிறாங்க. இதுவும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு ₹1,500 மேலே கேஷ்பேக் உங்களுக்கு வராது. நீங்கள் வேலெட்டில் மணி ஆட் பண்ணாலும் சரி, ஸ்விக்கி மினிஸாக இருந்தாலும் சரி, ஸ்விக்கி லிக்யூர் அதாவது சரக்கு அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடையாது. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் 5% கேஷ்பேக் தரதா சொல்றாங்க ஆன்லைன் ஸ்பெண்ட். ஸோ எல்லா ஆன்லைன் ஸ்பெண்டுக்கும் உங்களுக்கு 5% கேஷ்பேக் தரேன்னு சொல்றாங்க. பட் அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அதுலேயும் மர்ச்சன்ட் கோட் லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை உங்களுக்கு வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜில் போயிட்டு. ஓகே. 5% கேஷ்பேக் கேட்டகரியிலையும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா ₹1,500 தான் உங்களுக்கு ஒரு பில்டிங் சைக்கிளுக்கு கேஷ்பேக். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1% கேஷ்பேக் தரதா சொல்றாங்க அதர் கேட்டகரிஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆன்லைனே விட்டுட்டு அப்புறம் 10% விட்டுட்டு மற்றதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் போயிட்டு அதாவது எங்கே ஸ்வைப் பண்ணாலும் சரி 1% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. பட் இந்த இடம் பாருங்க, நீங்கள் ஃபியூல் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, ரெண்ட் பேமெண்ட், இஎம்ஐ, வேலெட்டு, ஜுவல்லரி, இது அதாவது இஎம்ஐ கூட கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ நீங்கள் போய் நகை எடுத்தாலும் கிடையாது, கவர்மெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த 1% கேஷ்பேக் கிடையாது.
ஓகே. ஸோ ஜுவல்லரி குடுக்கலாம். மத்த கிரெடிட் கார்டுக்குலாம் இருக்கு. ஏன் இந்த கார்ட்ல இவங்க குடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் கேப்பிங் இருக்குங்க. 1% கேஷ்பேக்ல மேக்ஸிமம் ரூ. 500க்கு மேல ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது. ஓகே. நெக்ஸ்ட் பர்த்டே ஆஃபருங்க. உங்க பொறந்த நாளைக்கு வாரத்துக்கு உங்க பிறந்தநாள் வாரமா இருக்கா சரி, அதுக்கு முன்னாடி 2 வாரமா இருந்தாலும் சரி, ஸோ கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் குடுக்குறாங்க. அந்த ஆஃபர் வந்து எல்லா நாளும் கிடையாது. ஒன்லி ஒன் டைம் தான். நீங்க பர்த்டே அப்ப அந்த பீரியட்ல நீங்க வந்து 2000க்கு மேல ஸ்விக்கி டைனோட்ல நீங்க ஏதாவது டைன் இன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 500 வரைக்கும் உங்க கேஷ்பேக் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனிங் பெனிஃபிட். இவங்க வந்து 10% கேஷ்பேக் தராங்க. ஸ்விக்கி ஆப் மூலியமா நீங்க டைனோட் நீங்க பண்ணீங்கன்னா. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் ரிடம்ஷன். ஸோ இது ஒரு புரிதலுக்காக தான் அது போட்டிருக்கேன். 1 கேஷ் பாயிண்ட் ஈக்குவல் ₹1. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரூ. 4000 ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே. 10% கேஷ்பேக் ரேஞ்சில நீங்க வந்து ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி பார்த்தா ரூ. 400 உங்களுக்கு கேஷ்பேக் வருது. ஓகே. இந்த ரூ. 400 எப்படி இவங்க டேலி பண்ணுவாங்கன்னா, பில்லு ஜெனரேட் ஆகுறப்ப உங்களுக்கு ரூ. 3500 தான் பில்லு ஜெனரேட் வரும். ஓகே. உங்க அவுட்ஸ்டாண்டிங்ல டேலி பண்ணி குடுத்துருவாங்க. இந்த கேஷ்பேக்ஸ. ஓகே. உடனே அந்தந்த மாசமே உங்களுக்கு கேஷ்பேக் வந்துரும். ஸோ இது வந்து சீரியஸாவே சூப்பரான திங்ஸ் தான். இத நான் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மென்ட் பெனிஃபிட். இவங்க வந்து 5% கேஷ்பேக் தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல. ஸோ ஆன்லைன் ஸ்பெண்ட் வருது பார்த்தீங்களா? ஸோ அதுல மூவிக்கும் உங்களுக்கு வந்து 5% குடுப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சார்ஜஸ்ங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.75 டூ 3.65 பர் மந்த் அந்த கேட்டகரியில குடுக்குறதா சொல்றாங்க. பட் இதெல்லாம் நம்பாதீங்க. 0.75லாம் நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா 12ல இருந்து 43% அப்படி தான் போடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். இவங்க 2.5% கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் பண்றாங்க. அப்படி இல்லன்னா ₹500 எது அதிகமா இருக்கோ அதுதான் பிடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ₹1000 போய் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ₹500 புடிச்சிருவாங்க. ஸோ ₹500 சார்ஜஸ் போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் பாருங்க. ஸோ அதனால வந்து நான் எல்லா வீடியோலயுமே சொல்றேன். கேஷ் வித்ட்ராவல் மட்டும் எப்பயுமே ஏடிஎம்ல மட்டும் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. அது தவறான செயல். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபியூல் சர்சார்ஜ். இவங்க 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவேர் குடுக்குறாங்க. எல்லா ஃபியூல் ஸ்டேஷன்ஸ்லயும். ஓகே. நீங்க அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 400 இருக்கணும். மேக்ஸிமம் 5000 இருக்கணும். இந்த இன் பிட்வீன்ல தான் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா சார்ஜஸ் போடுவாங்க. அதுவும் மேக்ஸிமம் வேவேர் பார்த்தீங்கன்னா ₹250 தான். ஸோ அதுக்கு தான் வந்து நீங்க ஒரு ஃபியூல் ஒரு 4000, 5000 போறீங்கன்னா வச்சுக்க. அது தனி கார்டு போறதுக்கு பெஸ்ட். நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய சேனல் பேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா, ஃபியூலுக்குன்னு தனி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கு. அத யுட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூலுக்கு உண்டான கார்டு பெஸ்ட் எதுன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ எஸ் நீங்க ஒரு வேள வந்து கார்டு தொலைஞ்சு ஓகேங்களா? இல்ல ஏதோ ஃப்ராடல் ஆக்டிவிட்டி நடந்துச்சு. இதுல எது நடந்தாலும் சரி 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ரெக்வயர் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ இங்க வந்து 0 லாஸ்ட் கால் லையபிலிட்டி அந்த கான்செப்ட்ல வந்துரும். ஓகேங்களா? ஸோ ஃப்ராடல் ஆக்டிவிட்டி நடந்தாலும் சரி, உங்க கார்டு தொலைஞ்சாலும் சரி, இமிடியேட்டா 24 ஹவர்ஸ்ல கஸ்டமர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இதான் பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்ஃப் பெனிஃபிட். இவங்க வந்து கால்ஃப் ஆக்சஸ் குடுக்குறாங்க. 12 ஃப்ரீ லெசன் குடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. 4 காம்ப்ளிமெண்டரி ரவுண்ட் ஆஃப் தி கிரீன் ஃபீஸ் பெர் காலண்டர். ஸோ காம்ப்ளிமெண்டரியா ஒரு கிரீன் ஃபீன்னு அதுல ஒரு புரோகிராம் இருக்கு. அது மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு 4 காம்ப்ளிமெண்டரி ரவுண்ட் குடுக்கறதா சொல்றாங்க. சரி இதெல்லாம் முடிஞ்சா கூட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து லெசன்ஸ் அப்படி இப்படி வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட்ல இந்த கார்டு மூலியமா உங்களுக்கு குடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த கார்ட வந்து டேப் பண்ணி பே பண்றது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் போறீங்க ஒரு ₹2000 செலவாகுது. அப்ப டேப் பண்ணி நீங்க பே பண்ணலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஃபீச்சர் வைஃபை பேஸ்டு கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் வந்து நான் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா எனேபிள் பண்ணீங்க. நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 500, 1000, 2000க்குள்ள நீங்க வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 5000 கூட நல்ல விஷயம் கிடையாது. ஓகேங்களா? 2000க்குள்ள நீங்க வந்து லிமிட் செட் பண்ணிட்டு, ஸோ நீங்க எங்க ஸ்பெண்ட் பண்ணாலும் ₹2000 டேப் பண்ற மாரி வச்சுக்கங்க. ஓகே. இது சேஃப்டிக்காக நான் சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க இங்க ஒரு சாம்பிள் இருக்கு. இந்த சாம்பிள் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்லாவே ஐடியா கிடைக்கும். பெனிஃபிட் பாருங்க. கேஷ்பேக் அண்ட் கீ மைல்ஸ்டோன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 10% கேஷ்பேக் குடுக்குறாங்களா? அப்ப நீங்க மாசம் ஒரு 15,000 ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படியும் ஒரு ₹1500 உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வரும் மாசத்துக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக் குடுக்குறாங்க. ஸோ 30,000 ஸ்பெண்ட் பண்றீங்க. அதுக்கு ஒரு லிமிட்டான கேஷ்பேக்ஸ் வரும். ஸோ இதே அப்புறம் 1% கேஷ்பேக் ரேஞ்சில எல்லா கேட்டகரியும் அது ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்றீங்க. மாசத்துக்கு நீங்க எவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஓகே. ஃபைன். அப்படி பார்க்கும்போது இந்த இடம் 18,000 உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வருது. இந்த இடம் ஒரு 18,000 கேஷ்பேக்ஸ் வருது. அப்புறம் இங்க 6,000 கேஷ்பேக் வருது. மொத்தமா கால்குலேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ₹45,299 வருது. அதாவது நீங்க 42,000 வச்சுக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட் ஸ்விக்கி ஒன் மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா, 3 மந்த்க்கு 11,999 ஓகேங்களா? ஸோ ஆவரேஜா கம்பேர் பண்ணும்போது ₹2,800 இவங்களே ஒரு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது மூலியமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ஒரு ₹2,800 நீங்க வந்து மிச்சம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாரி இவங்க கான்செப்ட் போடுறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு 42,000 கணக்கு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அப்ப மாசம் நீங்க 95,000 செலவு பண்ணுவீங்களா? இது ஒரு கேள்விக்குறி தான்.
ஸோ இவங்க கான்செப்ட் மூலியமா நம்ம போக முடியாது. நம்ம வேணா வச்சுக்கலாம். ஸோ ஸ்விக்கி இது ஒரு 4000, மற்ற கேஷ்பேக் ஒரு 2000, ஓகே, மற்றது ஒரு 4000 அப்படி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து கான்செப்ட் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜுக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம இப்போ ஹெச்டிஎஃப்சியோட ஸ்விக்கி கிரெடிட் கார்டு பேஜுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, இது எல்லாமே மேலோட்டமா இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, நிறைய இடத்துல மேலோட்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆல்ரெடி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை விட இன்டீரியர் ஒன்றா இருக்குது. ஸோ இதுதான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ். ஸோ இதுக்குள்ளே போய் தான் நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் இதுக்குள்ள தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ எதுக்கெல்லாம் கேஷ்பேக் இல்லை அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு 4 தான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், நிறையவே இருக்குது. இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணாலும் கிடையாது. ஓகே, பார்த்துக்குங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டிஸ் கிடையாது. ஓகே, இது வரைக்கும் ஜுவல்லரி வரைக்கும் சொல்லியிருப்பேன், இஎம்ஐ சொல்லியிருப்பேன். எல்லா டைப் ஆஃப் இஎம்ஐக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு கேஷ் பாக்ஸும் கிடையாது. ஓகே, இங்கே மேலோட்டமாக தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், உள்ள போய் பார்க்கணும் எல்லாமே. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, மர்ச்சன்ட் கோடு சொல்லுவாங்கல்ல, மர்ச்சன்ட் கேட்டகரி கோட். இப்போ ஸோ இதில் வந்து அந்த மர்ச்சன்ட் கேட்டகரி கோட், அந்த மர்ச்சன்ட் கேட்டகரி கோடில் பாருங்க, இங்கே டிஸ்கவுண்ட் ஸ்டோர் சொல்கிறாங்களா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ, ஏஜியோ எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அப்பேரல்ஸ் இது ஃபுல்லாக மர்ச்சன்ட் கோடு இருக்கும். ஸோ இந்த மர்ச்சன்ட் கோட் எப்படி வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த கவர்மெண்ட் கிரியேட் பண்ண மர்ச்சன்ட்ஸ் கோட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5137க்கு வந்து செப்பல்ஸாக இருக்கும், 5611க்கு ட்ரெஸ்ஸஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த இந்த கோடு போது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, எஃப்சிசி கோட்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதோடைய கேட்டகரி என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், எலக்ட்ரானிக்ஸ், என்டர்டைன்மெண்ட். ஸோ இது எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் கிடைக்கும், இந்த 5%. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர் போடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமில் 10% கேஷ்பேக் இருந்துச்சுன்னா 10% கேஷ்பேக் உங்களுக்கு தனியாக கிடைக்கும். ஸோ 5% கேஷ்பேக் தனியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த பர்த்டே டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? பர்த்டே அன்னைக்கு அந்த அந்த 3 வாரம் கேப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு, அதாவது நீங்கள் அவங்களுடைய டைனோட் பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து டேபிள் புக் பண்ணி நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா, அந்த டைமில் டேபிள் புக் பண்ணுறப்ப நீங்கள் கூப்பன் கோட் போடணும் அந்த பேமெண்ட் பேஜில். அப்போ போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ₹500 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, அப்புறம் பாருங்க, இங்க பாருங்க, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 24லேருந்து டிசம்பர் 31, 2024 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பயாவது பீரியட் வரும். அப்போ பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸ் இருக்காது. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக இருக்கும். ஓகேங்களா? ரெனிவல் ஃபீஸ் கூட இருக்காது. ஓகே, ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இப்போ பாருங்க, ஆன்லைன் ஆர்டர் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு 5% கேஷ்பேக் இல்லை, அந்த இடம் ₹250 வந்துடுச்சா. அப்புறம் இங்கே ஒரு இடத்துல ஆன்லைன் ஆர்டர் எலக்ட்ரானிக்ஸில் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அப்போ பார்த்தீங்கன்னா 30,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ₹1250. இது ரெண்டும் சேர்த்து ₹1500 வந்துச்சு. ஓகேங்களா? ₹1500 வந்துச்சுன்னா இதான் மேக்ஸிமம் கேப். இதுக்கப்புறம் நீங்கள் போய் மறுபடியும் பாருங்க, இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் ஆர்டர் என்டர்டைன்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ₹1000 பண்ணியிருக்காங்க, அப்போ ஜீரோ கேஷ்பேக் கிடையாது. அதுதான் இங்கே கேப். ஓகே, நீங்கள் 10% 5% கேஷ்பேக்ன்றதுக்காக மாங்க நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குலாம் ஃபுல்லாலாம் கேஷ்பேக் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் நீங்கள் ஸ்விக்கி கிரெடிட் கார்டு வந்து அவங்களுடைய ஆப்பிலே போய் கூட நீங்கள் ஸ்விக்கி கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அப்ளைன்னு வருது, இங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஸோ இந்த இடத்துலையும் அப்ளை பண்ணலாம், ஹெச்டிஎஃப்சி சைட்லையும் அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளை ஆன்லைன். ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் அப்ளை பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஏதாவது உங்களுக்கு விட்டுருக்க மாரி, இல்லை சந்தேகம், இல்லை கோரிஸ் அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என் இன்ஸ்டா பேஜில் கூட நீங்கள் வந்து பிங்க் பண்ணுங்கள், நம்ம அங்கே கூட டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம், லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என் சேனல் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாகுங்க.